கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ஜீவ வார்த்தை உங்களோடு பேசப்போகுது. கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பேசப்போகுது, உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறது. விசுவாசிங்க. இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற அத்தனை தெய்வ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, ஊழியம் செய்கிறவங்க எல்லாரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் பெரியவராக இருப்பார். படிக்கிற பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஜீவ வார்த்தையின் வசனத்தை கேட்போமா? 1 நாளாகவும் 28:20. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இந்த ஜீவார்த்தின் தலைப்பு, உன்னை கைவிட மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். தாவீது தன் மகனை பார்த்து சொன்ன வார்த்தை, நீ தைரியமாக ஆலயத்தை கட்டு, உங்கூட கர்த்தர் இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அதே நேரம் உன்னை கைவிடவும் மாட்டார். கைவிடாத தேவன், கைவிடாத தேவன். மனுஷன் கைவிட்டுருவான், ஆனால் தேவன் கைவிட மாட்டார். பாதியில் விட்டுட்டு போயிடுவாங்க, ஆண்டவர் கைவிட மாட்டார். ஏசப்பா என்ன சொன்னார் தெரியுமா? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு செல்வதற்கு முன்பாக சீசலை பார்த்து சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொன்னார். ஏன்னா மனுஷன் கைவிட்டுட்டு போவான், நான் கைவிட மாட்டேன். கடைசி மட்டும், உலகத்தின் கடைசி மட்டும் உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்னார். அவர் கைவிடவே மாட்டார். கைவிடாத தேவன். சில வேளையில் கடந்த காலங்களில் உங்களை யாராவது கைவிட்டிருக்கலாம். புருஷன் கைவிட்டிருக்கலாம், மனைவி கைவிட்டிருக்கலாம், வயதான காலத்தில் பிள்ளைங்க கைவிட்டிருக்கலாம், அல்லது பிள்ளைங்களை ஏதாவது சூழ்நிலையில் பெற்றோர்கள் கைவிட்டிருக்கலாம், அல்லது நண்பர்கள் கைவிட்டிருக்கலாம், அல்லது வாக்கு கொடுத்தவர்கள் உங்களை இதை செய்வேன்னு சொன்னவர்கள் பாதியில் உங்களை கைவிட்டு போயிருக்கலாம். நான் இன்னைக்கு என்ன சொல்லார் தெரியுமா? இப்போ உங்களை பார்த்து அதெல்லாம் பற்றி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நான் இருக்கிறேன்ல, நான் ஆண்டவர் தானே, நான் உங்கள் கூட இருப்பேன், நான் உங்களை கைவிடவே மாட்டேன், நான் உங்கள் கையை பிடிச்சு நடத்துவேன் அப்படின்னு கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கார். புரியுதா? கைவிடாத ஒரு ஆண்டவர். இனி ஒரு நாள் உங்களுக்கு கலக்கமோ பயமோ வேண்டாம். கைவிடவே மாட்டார், கூட இருப்பார், கடைசியில் இருப்பார். பெரிய காரியத்தை பார்க்க போகிறீங்க. நம்புவீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். கைவிடாத எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய விலையேறப்பெற்ற பிரசன்னத்துக்கு ஸ்தோத்திரம், விலையேறப்பெற்ற கிருபைக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் கலங்கியிருக்காங்களோ, நான் இருக்கிறேன், உங்களை கைவிட மாட்டேன்னு இயேசப்பா பேசுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, வியாதிப்பட்டுள்ளக்காய் ஜெபிக்கிறோம். கேன்சர் வியாதினால் கலங்கி இருக்கிற மக்களை கண்ணோக்கி பாரும். இப்பொழுதே ஆண்டவர் தொட்டு அந்த வியாதினால் பாதிக்கப்பட்ட மக்களை சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல் வேறு வியாதிகள், கிட்னி பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, தகப்பனே அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிற மக்களுக்கு நீர் சுகத்தை கொடுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரால் முடியாத காரியம் இல்லையே, சுகமாக்கும். ஆலயத்தில் நாளில் இந்த ஜெபத்தை மூலம் நீர் அற்புதம் செய்து என்று சாட்சி கொடுக்கத்தக்கதாய் ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு வரும்படியாய் கட்டளையிடுகிறீரப்பா. நீர் அப்படி நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.